அஜித் குமார் அவர்களுக்கு கடைசியா வந்த ஒரு படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி. விடாமுயற்சி படம் வந்து நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஹிட் அடிச்சது நம்ம தமிழ் சினிமால அப்படின்னு சொல்ல முடியும். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 4 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, படம் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய டாப் ஸ்டார் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஹவுஸ்ஃபுல் டேஸ் தான். அதே மாரி தான் அஜித் சார் அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹவுஸ்ஃபுல் டேஸா தான் இருந்திருக்கு. பட் அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வாரங்களா வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் ரிவ்யூஸும், கொஞ்சம் நெகட்டிவ் ரிவ்யூஸும் வந்து மிக்ஸ்ட் ஆகி தான் வந்து விடாமுயற்சிக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்ல முடியுது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அஜித் சார் அவர்களோட ரசிகர்கள ஃபுல்ஃபில் பண்ணுச்சா விடாமுயற்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துல எங்கேயோ கொஞ்சம் மிஸ் பண்ணிருச்சு அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். பட் அதற்கு அடுத்து வரப்போற படம் வந்து பார்த்தீங்கன்னா, குட் பேட் அக்லி. நானுமே வந்து பார்த்தீங்கன்னா, குட் பேட் அக்லிக்கு ரொம்ப 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 ஈகரா வெயிட் பண்றேன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட் பேட் அக்லி அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து ஒரு வேண்டிய ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஏன்னா, கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு கமர்ஷியல் படமா இருக்கும். எமோஷனல் ஃபீலிங்கும் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேன்ஸ் எல்லாத்தையும் திருப்திப்படுத்துற மாரி இருக்கும் அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. அது மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்டர் லுக்ஸும் அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆதிக் அவர்கள் வைப் பண்ற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்பொழுது, கண்டிப்பா இது ஃபேன்ஸ்க்கான படம்டா அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சுச்சு. பட் நீ என்னடா இப்ப அப்டேட் எடுத்து வந்திருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்டேட் வந்து அஜித் சார் அவர்கள் இதற்கடுத்து என்ன படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாரி தான். ஸோ அஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா, இதற்கடுத்து ஒரு 4 டைரக்டர்ட்ட கதை கேட்டிருக்காரு. முதலாவதா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் சுப்புராஜ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, விக்னேஷ் ராஜா போர் தொழில் டைரக்டர் இருக்காரு பார்த்தீங்களா, அவருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டோரி வந்து நரேட் பண்ணியிருக்காராம். அதற்கடுத்து நித்திலன் சுவாமிநாதன் நம்ம மகாராஜா டைரக்டர் அவரும் வந்து சொல்லியிருக்காரு. அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, விஷ்ணுவர்தன் வந்து பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலா வந்து சைன் பண்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விஷ்ணுவர்தன் டாக்ஸ் வந்து அதிகமா நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருப்போம். பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட்டிகுலர்லி யார் கூட வந்து நம்மளோட அஜித் சார் படம் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா வந்து எனக்கு நித்திலன் சுவாமிநாதனும், கார்த்திக் சுப்புராஜ் சாரும் சொல்லலாம்னு சொல்றேன். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாஸ் வேல்யூ இருக்க ஒரு ஒரு சப்ஜெக்ட்டை ரொம்ப அழகாவே எடுத்து எலாபரேட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, மகாராஜா படமும் நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பரா கிளிக் ஆனுச்சு. ஏன்னா, எமோஷனல் சீன்ல சூப்பராவே வந்து ரைட் பண்ணியிருந்தார் நித்திலன் சுவாமிநாதன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, மகாராஜா நமக்கு சூப்பரா இருக்கும். அண்ட் கார்த்திக் சுப்புராஜ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எவ்வளோ பெரிய டைரக்டர். அவர் எப்படி சூப்பரா எழுதுவாரு, எப்படி ஒரு ஹீரோவ எலாபரேட் பண்ணுவாரு அப்படிங்கிறது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேர் கூட எனக்கு படம் பண்ணா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். AK 64, 65லாம் இவங்க கூட வந்துச்சுன்னா, நான் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணுவேன் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். பட் நான் இப்போ ஒரு 4 டைரக்டர் பேர் சொன்னேன் பார்த்தீங்களா, நித்திலன் சுவாமிநாதன், கார்த்திக் சுப்புராஜ், அப்புறம் போர் தொழில் டைரக்டர் விக்னேஷ் ராஜா அண்ட் விஷ்ணுவர்தன். இந்த 4 பேர்ல யாரு கூட அஜித் சார் அடுத்த படம் பண்ணமா ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு நீங்க யார் கூட நினைக்கிறீங்கங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க.